நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளிலேயும் கூட நம்ம திராட்சை செடிகளை பற்றி நாம் பார்க்க போறோம். திராட்சை செடி இந்த பூமியில அது என்ன செய்யும்? அதனுடைய வேர்கள் அது ஆழமா அது போய் என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? அதனுடைய நீரூற்றண்டைக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு, அங்கிருந்து சத்துவக்குள்ள அங்கிருந்து பலத்தை அதை என்ன செய்யும்? அது தன்னுடைய செடிக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த செடிக்கு கொடுக்க 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 அது மேல படர்கிற அந்த கொடி என்ன செய்யுமா? அது பசுமை நிறைந்ததா இருக்கும். அது செழிப்புள்ளதாக இருக்கும். அதே போலதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின புஸ்தகம் 15 அதுல 1லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு சொல்லுதாங்க, நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்கள் கொடிகள். இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு சொல்லுதாங்க, நாம கொடிகளாகிய ஆண்டவர் சொல்லுதாங்க, என்னில நிலைத்திருங்கள், என் வார்த்தையின்படி செயல்படுங்க. என்னை இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. என்னோட வார்த்தையின்படி நீங்கள் உங்களுடைய தனிமையாக என்ன செய்யக்கூடாது, செய்ய முடியாது. நீங்கள் தனித்து எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் பேலன் கொடுக்காம, நீங்கள் கனி கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்கள் கொடிகளை என்ன செய்வாங்க, அறுத்து தொலையில் போட்டுருவாங்க. என்னில் நிலைத்திருங்க. தேவன் அவர் நமக்காக பரலோகத்தின் பொக்கிஷத்தை இந்த பூமியில கொடுக்கும்படி அவர் நம்ம மேல அந்த கொடிகளை என்ன செய்தார், படர் விட்டுருக்கிறார். தேவன் நம்மளை கனி கொடுக்கிறவர்களாக, மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும்படி தேவன் இந்த காலவேளையில நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.